சமீப காலமாக பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளும், ஆளுங்கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு அரசாங்கம் நடத்துகின்ற மதுபான கடைகளை உடைத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருமே, அதாவது குடிக்கிறவங்க, குடிக்காதவங்க, இவங்க எல்லாரையுமே வச்சு பார்க்கும் பொழுது அரசாங்க மதுபான கடையினால் வரும் வருமானத்தில் தான் அரசாங்கம் நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். நேற்று ஒன்றும் அரசாங்கம் இந்த மதுக்கடையை திறந்து வருமானத்தை பார்க்கல. இது காலந்தொட்டே நடந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முந்தைய ஆட்சியிலும் உண்டு, இந்த ஆட்சியிலும் உண்டு. இதில் இப்போ நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த வகையில் நம்ம ஒன்று சேரலாம், அதாவது ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மற்ற முக்கால்வாசியான திட்டங்களே அரசாங்கம் நிறைவேற்றிக்கிட்டு வருது. அது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா இது பண்ணலாம். அதாவது திமுகவுக்கு என்னன்னா, இலங்கை தமிழர்களை, ஈழத்தமிழர்களை படுகொலை செஞ்சப்ப அமைதியாக இருந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளை ஒன்றுமே பேசாமல் இருந்துட்டு அவங்கள மண்ணோட மண்ணாக புதைச்சிட்டு 2G வழக்கிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்றத யோசிச்சு அதையும் மக்கள் மனசுல இருந்து அழிக்கணும். வேற என்ன பண்றது? அமைதி படை படத்துல சத்யராஜ் குளத்துல குளிக்கும் போது சொல்ற மாதிரி தான், ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டா மக்கள் மறந்துடுவாங்கன்ட்டு. அந்த காலத்துல மக்கள் மறந்துருக்கலாம். ஆனா இந்த காலத்துல எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாமே இருக்குது. அதனால திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்குது, அதுல மதுவிலக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு, எல்லாமே சொல்றாங்க. இதுல ஒண்ணு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு 8 கடைங்க டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு சொன்னா 5 கடை திமுக சம்பந்தப்பட்ட ஆளுங்க தான் வச்சிருக்காங்க. 5 கம்பெனி, கடை கிடையாது, 5 கம்பெனி திமுக சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சும்மா ஒரு நீலிக்கண்ணீர் ஒடிக்கிறாரு, ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்க எண்ணமே தவிர, இதே மது விலக்க அவருடைய முந்தைய ஆட்சியில கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அந்த மதுவிலக்கை ரத்து செஞ்சாரு. ராஜாஜி கொட்டும் மழையில அவர் வீட்டுக்கு போய் மதுவிலக்கை ரத்து செய்யாதீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சுற்றிலும் கற்பூரம் இருக்கும் பொழுது, சுற்றிலும் நெருப்பு இருக்கும் பொழுது தமிழகத்தை சுற்றி நெருப்பு இருக்குது. அதாவது தமிழகத்தை சுற்றி நெருப்புனா கேரளால மது தாராளமா கிடைக்குது, கர்நாடகால மது தாராளமா கிடைக்குது, பாண்டிச்சேரியில மது தாராளமா கிடைக்குது. அப்ப தமிழகம் மட்டும் எப்படி இதாகும்னு சொல்லி அந்த மதுவிலக்கை ரத்து செஞ்சவரே அவர் தான். இப்ப பிரச்சனை மது கிடையாது. அரசாங்கம் வரவங்க போறவங்க யாருக்கும் வாயில் எடுத்து ஊத்தி மது இது பண்றது இல்லை. மது தான் சீரழிப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப இளைஞர்கள் சீரழிகிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் சீரழிகிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை குடிக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல போட்டாங்க. அந்த குழந்தையை பெற்றவர்கள், அதாவது அந்த குழந்தையை பெற்றவர்கள், அந்த பெற்றவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறவங்க தான் இந்த மதுவை அந்த குழந்தைக்கு ஊத்தி கொடுத்துருக்காங்க. நான் வண்டி ஓட்டிட்டே வீடியோ கேமரா ஹோல்ல பண்ணி பேசுறதுனால கொஞ்சம் ஸ்டேரிங் என் ஃபேஸை மறைக்கும், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் யாருக்கும் மதுவை ஊத்தி கொடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்றது இல்ல. இவங்களா அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கம்ன்றதும் நமக்கு தேவை. தனி மனித ஒழுக்கம்ன்றது, மதுதான் எல்லாத்துக்கும் இதுன்ற ஒரு குழந்தைய கூட்டிட்டு டாஸ்மார்க் பார் போறோம், அது தப்பு. அது தப்புன்னு சொல்றவங்க எல்லாருமே, ஒரு குழந்தைய பைக்ல வச்சுட்டு நம்ம ஹெல்மெட் போடாம போறதும் தப்பு தான், ஒரு குழந்தைய கார்ல வச்சுட்டு சிக்னலை ஜம்ப் பண்ணிட்டு போறதும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். இது தப்புனா அதுவும் தப்பு தான். தப்புனா எல்லாமே தப்பு. தப்புல இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி சின்ன தப்பு பெரிய தப்புன்னு கிடையாது, நிறையாவே இருக்கு. ஆனா இதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்றதெல்லாம் இப்ப ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரு பொய்யான இதை எடுத்துக்கிட்டு எல்லாருமே உடைச்சு தள்ளுறாங்க. இதுல உடைக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, கடையில இருக்க சின்ன குவார்டர் பாட்டில் அதெல்லாம் உடைச்சு தூக்கி போட்டுட்டு பெரிய பாட்டில் தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ பிரச்சனை அதான். இவங்க பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு நல்லா முயற்சி செய்யறாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த இதை கையில் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு வரி இருப்பு செய்யறதும், அப்படி அரசாங்கம் மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு சொன்னா நாங்க தான் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு இது பண்றது தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை திமுக தலைமை பண்ணிருக்கு. இதுக்கிடையில முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டு வர பாமக ராமதாஸ்
பாண்டிச்சேரியில தரமான சாராயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தனியார் கடைகளை மூடுறதுக்கு பழைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த டேட்டாவை கலர்னா அவங்க அமைதியா போயிடணும். இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் எலெக்ஷன்லயே நிக்க கூடாது. ஏன்னா எலெக்ஷன்ல நிக்கிறதுனால என்ன இதாகும் அப்படின்றது என்னுடைய சந்ததியினர் யாரும் எலெக்ஷனில் நிக்க மாட்டோம். அப்படி நாங்க நின்னோம்னா நீங்க எங்களைய முச்சந்தில நிறுத்தி கைதால கட்டி சவுக்கால அடிங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது. இப்ப விஜயகாந்த் அவர்களே இந்த பிரச்சனையை எடுத்திருக்காருன்னா எல்லாம் ஓட்டுக்காக தான் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க. ஓட்டை தவிர இவங்க மனசுல வேற எதுவும் கிடையாது. மக்கள் நலன்ல அக்கறை வேணும்னா டாஸ்மார்க் இது பண்ணும்போது இது பண்ணிக்கணும். யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு குடிச்சிருக்கு இது பண்ணிருக்குன்றது அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய இது. டாஸ்மார்க் பின்னாடியே போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. மது சீரழிக்குது, மதுவினால உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்றவங்க மது இல்லாத டைம்ல கள்ளச்சாராய ஒழிப்பு எவ்வளவு இருந்தது, கள்ளச்சாராயத்தினால வந்த சாவு எவ்வளவுன்றத மறந்துட்டாங்களே. இப்ப உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போன் சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. போன் சைட்ஸை பேன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் சீரழிஞ்சு போறாங்க. போன் சைட்ஸை பேன் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சரி, சந்தோஷம். போன் சைட்டை பேன் பண்ணிருக்காங்க. அப்ப போன் சைட்டை பேன் பண்ணா உடனே ப்ராக்சி போட்டு போக மாட்டாங்களா? இது ஒரு சாதாரண இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ப்ராக்சி போட்டு பார்க்க போறான். இங்க மது கடையை மூடு அப்படின்னு சொன்னா வேற வழியில இது பண்ண போறான். கள்ளக்கடத்தல்ல வரப்போகுது. இன்னைக்கு எந்த கட்சிக்காரனுங்கெல்லாம் போய் கடையை உடைச்சு இது பண்றானுங்களோ முடிச்ச பிறகு நைட் அவனுங்களும் தண்ணி அடிக்க தான் போறானுங்க. இதுல சும்மா மாணவர்களை கூட்டிட்டு ஒரு டாஸ்மார்க் கடை ஒரு கோயில் பக்கத்திலேயோ இல்ல ஒரு சர்ச் பக்கத்திலேயோ இல்ல ஒரு மசூதி பக்கத்திலேயோ இல்ல பள்ளிக்கூடம் பக்கத்திலேயோ இல்ல ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்திலேயோ இருந்து அதை மூட சொல்லி போராட்டம் பண்ணா நியாயமான போராட்டம். ஆனா எல்லா இடத்துலயும் டாஸ்மார்க்கை மூடணும், அதனால சீரழிவு ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுதுன்னா கேஸ் கூட தான் வெடிக்குது. அப்ப கேஸ் வெடிக்குது, அரசாங்கம் இனிமேல் கேஸ் கொடுக்க கூடாது, நான் கேஸ் வாங்க மாட்டோம், நம்ம கறி எடுப்புக்கா போறோம். அது கிடையாது. பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயும் உண்டு. அது எப்படி கையாளுறோன்றது தான் முக்கியம். திடீர்னு நேத்தெல்லாம் மதுக்கடை முளைக்கல. மதுக்கடை காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு. இது இவங்களுக்கு ஓட்டு வேணும், சட்டமன்ற தேர்தல் நெருங்குது அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்கள் நான் சொல்றது பாக்குறவங்க ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு ஆட்சியை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்தாலும் கண்டிப்பா இதான் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற வருமானத்துக்கு கொண்டு வரதுக்கு இவங்க என்ன இது பண்ணிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆகவே திமுக, மதிமுக, தேமுதிக, பாமக இத்தகைய கட்சிகள் நடத்தும் போராட்டத்தை நம்ம கண்டுக்கவே கூடாது. இவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணி இது பண்ணிட்டு MP MLA சீட்டு கிடைச்ச பிறகு டாடா பேபை சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவனுங்களை நம்ம இது பண்ணவே கூடாது. அதே நேரத்தில் மதுவை என்கரேஜ் பண்றதும் தப்பு தான். இது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்ற மாதிரி தனி மனித ஒழுக்கமும் வீட்டில் இருந்து தான் வருகிறது. நாங்க குடிக்கிறத எதிர்க்கிறோம் அப்படின்றவன் சிக்னல் நின்று போறானா, கியூல நின்று போறானா? கிடையாது. சிக்னலை ஜம்ப் பண்றான், இது பண்றான். சில பேர் எல்லாமே கரெக்டா இருக்கவங்க இந்த பக்கமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் கரெக்டா இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை? சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அரியர் வச்ச பசங்க, இந்த ஆட்டோ ஓட்டுற பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு போராட்டம் பண்றேன், உனக்கு பிரியாணி தரேன்னு சொல்லி போராட்டம் பண்ணி இது பண்றதுல ஒண்ணுமே கிடையாது. அடுத்த ஆட்சி யார் வந்தாலும் சரி மது கடைகள் திறக்க தான் போகுது. இதுல இவனுக்கு எவனுமே ஆட்சிக்கு வரப்போறது இல்லைன்றது அவனுங்களுக்கே நல்லா தெரியும். வேற வழி கிடையாது. அதனால இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு மக்களை தசை திருப்பிக்கிட்டு நாங்களும் இருக்கோம் 400 அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய காமெடி என்னன்னா, மக்களுக்காக மது விலக்கை நாங்க அமல்படுத்துவோம் சொல்ற கருணாநிதியோட கட்சியில இருக்கவனுங்க தான் முக்காவாசி மது ஆலைகளே வச்சிருக்கிறானுங்க. இது எப்படின்னா சாத்தாம் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. ஆகவே இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலும் சரி, இல்ல அப்புறமா ஆஃப்லைன்ல போட்டு யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் சரி, தயவு செஞ்சு இவனுங்களை கண்டுக்காதீங்க. தேவையே இல்லாம ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில உடைச்சு கொட்டிட்டு உள்ள இருந்து கேஸா திருடிட்டு போயிடுறாங்க. அதனால இப்ப வேற வழி கிடையாதுன்றதுனால போலீஸை பாதுகாப்புக்கு போட வேண்டியது இருக்குது. போலீஸ் இது பாதுகாப்புக்கு இதுக்கு போட்டா மற்ற குற்றங்கள் ஏறுன்றாங்க. இவனுங்க தான் பிரச்சனையே பண்றது. ஒரு ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு எல்லா பிரச்சனையும் பண்றதே இவனுங்க தான். இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இல்லைன்னா ஜாதி சண்டை எடுத்துருவானுங்க. ஜாதி சண்டை எடுக்கிறதுன்றது இவனுங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி ஜாதி சண்டை எடுத்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குறதே இவனுக்கு பொழப்பு. ஸோ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவனுங்களை நம்பக்கூடாது. இவனுங்களை நம்பினாங்கன்னா நம்மளை நல்லா ஏமாத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.